கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம புதிய செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தேரதோ தேரமே, தோத்தேரதோ தேரமே, இயேசு சுவாமிக்கு தோத்தேரமே, தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே, தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோரா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோரா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் அம்மை பாடிய தோத்தரிப்பேன், ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன், அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கெரூபின் செராபின்கள் வட செட்டினால் மோடி, கெரூபின் செராபின்கள் வட செட்டினால் மோடி, நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன், நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். பனாதி ஜோதியெல்லாம் தேவ மைதனையே போற்றி, வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அமால் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட். சரி, இப்ப நம்ம ஒரு புதிய செய்திக்குள்ளே வருகிறோம். நம்மை உயர்த்தும் தேவன், நம்மை உயர்த்தும் தேவன். செய்திக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 28வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 28:9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, ஃபர்ஸ்ட் ரட்சித்து, இவங்க எங்க இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்காங்க. ரட்சித்து உமது சுதந்திரத்தின் ஆசீர்வதி, ஃபர்ஸ்ட் ரட்சித்த உடனே ஆசீர்வாதம் சுதந்திரத்தின் ஆசீர்வாதம். அவர்களை போஷித்து, அடுத்து போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும், என்றென்றைக்கும் உயர்த்திடும். அதை லிஃப்ட் தம் அப் ஃபார் எவர். இதான் செய்தி. சரி, உயர்த்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல நேரங்கள் அப்படி தூக்குறது தான் உயர்த்துறது. ஒரு குட்டி பிள்ளை ஓடி வருது, டக்கு டக்கு டக்கு
அப்படி தூக்குறது பிள்ளைய சார். அந்த பிள்ளை கையை தூக்கிட்டு வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டீவ் என் பேரு. எல்கேஜி படிச்சுட்டு இருக்கேன். நான் தூத்துக்குடி போகுது. நான் கார்ல போயிடுவேன். அவன் ஸ்கூல்ல விடுற நேரம் தூரத்துல நீ பாத்துரும். குடு குடு குடுன்னு ஓடிடுவோம். நான் அப்படி தூக்கிடுவேன். கையை தூக்கிட்டே வருவான். அந்த மிஸ்கிட்ட சொல்லுவேன், இவன் தாத்தா நான் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லுவேன். அது சொல்லுங்க எனக்கு தெரியும் அப்படின்ற. ஏன் தெரியும்னா அந்த பையன் நேரம் உங்ககிட்ட வர்றான், நீ கையை தூக்கி அப்ப இது ரொம்ப லேசு. இப்ப முடியாது, இப்ப என்னோட உயரமா இருக்கா. ஆனா ஆண்டவர் எங்கே இருந்து உயர்த்துகிறார்? அதான் கேள்வி. எங்கே இருந்து உயர்த்துகிறார்? வாசிப்போம். சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனம். 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. இந்த தூக்குக்கு அநேகரால முடியும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். பிடிச்ச சம்பவம். விருதுநகர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எனக்கு தெரியாது, அவ்வளவு கோடீஸ்வரன் காஷ்மீருக்கு டூர் போறார். அவர் மனைவி ஒரு குரூப் ஒரு ஸ்லைடு மாதிரி வருதுல, அது சொரண இறக்கி இருக்கிறாரு. அது கவுத்திருச்சு, காலு மாட்டிக்கிடுச்சு. மாட்டினது வெளியே வர முடியல. வர அப்ப ஒரு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. மனைவி இருந்து திட்டிட்டு போயிருச்சு. எல்லாரும் தான் வந்தாங்க, நீ என்ன அப்படின்ட்டு. ஆனா அந்த நேரத்துல உயரமா ஒரு 6 அடிக்கு மேல ஒருத்தர் வர்றாரு, நல்லா வயதானவர். அவர் கேட்கிறாராம், உங்களை நான் தூக்கி உங்க ஹோட்டல்ல கொண்டு போய் விடவா அப்படின்னு கேட்டாராம். உங்களால என்னை தூக்க முடியுமா அப்படின்ட்டு இப்படி உட்காந்தாரு. என் கழுத்தை பிடிச்சு கொண்டாராம். பிடிச்சுக்கிட்டு அப்படி 2 காலையும் பிடிச்சுக்கிட்டு நடக்கிறாராம். ஸ்பீடா நடக்கிறார். கொஞ்சம் கூட இழைக்கல. இவருடைய ஹோட்டல்ல கொண்டு வந்து அவர் ரூம்ல கொண்டு வந்து விட்டாராம். இவர் பாக்கெட்ல கை விட்டாராம். கையை விட்டு எவ்வளவு ரூபா ஐயா கையில் கொடுத்தார் அப்படிங்கிற. இவ்வளவு காசு இவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் அன்னைக்கு கடவுளாக இவரை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் யாராலையும் என்னை தூக்க முடியாது. ஆனா இவர் லேசா தூக்கி கொடுத்தார். நான் நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் ரூபா கொடுக்கணும். அவர் அதை வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டார். ஒரு மனிதனால இன்னொரு மனிதனை தூக்க முடியும், ஆனா இங்க இருந்து தூக்க முடியும். பாருங்க, சங்கீதம் 40வது அதிகாரம். இங்க இருந்து அந்த ஆளால தூக்க முடியாது. பயங்கரமான குழியில் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவர் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு மேல அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தூக்கி எடுத்துட்டு பொத்துல போட்டு போக மாட்டேங்கிறார். கண்மலையின் மேல் நிறுத்துறார். கண்மலைங்கிறது கிறிஸ்து. அந்த கண்மலையோட நம்மளை இணைத்துட்டார், ஜாயின் பண்ணி வச்சுட்டார். இணைத்துட்டு என் அடிகளை உறுதிப்படுத்த. இந்த அடிகளை உறுதிப்படுத்துறாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தேன், உளையான சேற்றில் தான் இருந்தேன். அப்படி ஜாலி அவ்வளவு தள்ள போயிட்டு இருந்தேன். ஆனா 25 வருடங்கள் ஆண்டவர் என் அடைகளை உறுதிப்படுத்துறவனா என்னை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் மாப்பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அடுத்து பாருங்க 3 நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். எல்லாமே எப்ப முடிந்ததுன்னா, அந்த உளையான சேற்றிலிருந்து அவரை தூக்கி 12வது வசனத்தை பாருங்க. சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அவர் குழிக்குள்ள போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எண்ணிக்கடங்காத தீமைகள் சத்துருத்தம் சுத்திட்டு இருக்கான். என் அக்கிரமங்கள் என்னை என் அக்கிரமத்தினால்தான் குழிக்குள்ள போயிட்டார், உளையான சேற்றுக்குள்ள போயிட்டார். இப்ப ஆண்டவர் அங்கிருந்து அவரை தூக்கி எடுத்து, கர்த்தாவே என்னை விடுவித்தல், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவை. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வண்டி உள்ள போயிருக்கணும். ஆண்டவர் நம்மளை காப்பாத்துகிறார், ஒரு பாதையில கொண்டு போயிடுறார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சத்துரு சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பாவம் செய்ய வைப்பான். நான் டிஆர்த்தோ எக்ஸாம் பாஸ் ஆன உடனே ஒரு டாக்டர் சுப்பிரமணியம், AS சுப்பிரமணியம், அவர் மதுரையிலிருந்து வந்தார். அவர் தான் எக்ஸாமினர். ஒரு சிலர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, ஃபெயில் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி.
அவரு என்னை பார்த்து, எப்பா நீ என்ன ஏபியா நிறைய ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு. எனக்கு அப்பாவுக்கு உள்ள எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு ஆடிட்டு இருக்கு. ஒரு கேஸ் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இடுப்புல ஒரு ப்ராப்ளம், அதுக்கு சர்ஜரி பண்ணணும். அது என்ன சர்ஜரி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது சார் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு வச்சுங்க. வெரி குட் அப்படின்ட்டாரு. அடுத்து சொல்லாரு, இன்னொரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ ஆன்சர் கொடுத்தா நான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பேன் அப்படின்னாரு. என்ன சார் நான் கேட்டேன், இதுல டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ் என்ன லேட்டஸ்ட் என்னன்னு. சார் சிமெண்ட்லெஸ் ப்ரோஸ்தசிஸ் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இன்னொரு தப்பு சொல்ற கூட ஓடியே போயிரு அப்படின்னு என்னை துரத்தி விட்டாரு. சந்தோஷம் அனுப்பிட்டேன். அதாவது எனக்கு பாஸ் கொடுக்கணும், நான் கேள்வி கேட்கிறாரு, கேட்டுட்டு அனுப்பிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி, நாங்கெல்லாம் பாஸ் எங்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல மார்க் கொடுத்துட்டோம். அப்ப அந்த மீட்டிங்ல அவர் உட்காந்துருக்கார், சீஃப் சீனியர் மேன். அவர் அமெரிக்காவில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார். அவர் சொல்றாரு, யூ வாண்ட் டு பிகம் அ குட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஒரே ஆசை, ஏதோ சீக்கிரம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது யூ ஷுட் பி a good alcoholic. இந்த சாராயம் குடிக்கணும் அப்படிங்கிறாரு. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு. என்னையா இது, எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றாரு, இப்படி சொல்றாரு. அடுத்து இன்னொரு சொல்றாரு, ரொம்ப கேவலமா, அநேக பெண்களோட உனக்கு தொடர்பு இருக்கணுமா, யூ ஷுட் பி a womanizer. எங்களுக்கெல்லாம் தலை சுத்திருச்சு. என்னையா இது, இதெல்லாம் சொல்லி எங்களை குழியில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் எங்களை குழியில இருந்து தூக்கி எடுத்துட்டாங்க. சரி, இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ வாசிப்போம், பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பிரச்சனை குழியில போட்டது சாத்தான், நம்ம வெளியில வர்றோம், அதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். சங்கீதம் 144 அதிகாரம் முதல், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்வழியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை, விரல் யுத்தத்திற்கு. இந்த கை விரல் உடனே என்னுடைய சதீஷ் சார் இருக்கார், ஸ்விம்மிங் சார், அவர் சொல்லிக் கொடுப்பார் எப்படி ஸ்விம்மிங் பண்ணணும்னுட்டு. அந்த கையை எப்படி வச்சுக்கோங்க, அப்படி கொண்டாங்க, அப்படி முன்னாடி கொண்டாங்க, அப்படி இவங்க அப்படி அப்படி கையை ட்ரைனிங் கொடுப்பார். எப்படி இப்படி அப்படி எப்படின்னு சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு பார்க்கும்போது ஜாலியா இருக்கும், தண்ணிக்குள்ள எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பண்ணியாச்சா சூப்பரா இருக்கும். நான் சொல்லுவேன், சார் நீங்க கூட இருந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். காரணம், படிப்பிக்கிறார். அவர் யுத்தத்துக்கு படிப்பிக்க மாட்டாரு, சாத்தானோட சண்டை போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பாரு. ஆனா எங்க நம்ம என் கைகளை, என் கை எங்க இருந்துச்சுன்னா உளையான சேட்டு இருந்துச்சு, அங்க இருந்து தான் ஆண்டவர் கை வச்சு தூக்குறார். தூக்கி என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கண்மலையாகிய கர்த்தர், என் கண்மலை அவர் அங்க நிறுத்தி வச்சிட்டார். அவர் தான் ட்ரைனிங் கொடுக்கிறார். ட்ரைனிங் கொடுத்து 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 அவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 7வது வசனம் பாருங்க, உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி. அப்ப எப்பனாலும் நம்ம திரும்ப உள்ள முடியும். சத்ரு லேசா உள்ளதை போடுறோம், நம்ம நினைக்கவே மாட்டோம் இதுல நம்ம சிக்குவோன்னு சொல்லி. ஆனா சிக்கிரும். எத்தனையோ பேர், நம்ம பெரிய காலுக்கு ஒருத்தர் வருவார், பைபிள் ஸ்காலர், அவர் அப்படி பைபிளை வாசிப்பார். ஆனா அவர் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டார், ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அடிக்ட் ஆகிட்டார். அடிக்ட் ஆகி நம்ம தியேட்டர்ல போய் ஒரு ஊசியை திருடி அதை போட்டுட்டு பாதி நேரம் இறங்கி வரக்குள்ள கீழே வந்துட்டார், சாக்கடைக்குள்ள கொடுத்தார். இப்ப அவருடைய கிருமினால நல்லா இருக்கார். இன்னைக்கு எப்ப உழுவன்னு தெரியும். ஆனா உயரத்திலிருந்து என் கரத்தை நீட்டி, உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி என் கையை பிடிங்க ஆண்டவர். ஏன்னா எப்பனாலும் திரும்ப என்ன செய்வேன், குழிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு. பயத்தோடு வாழணும், ஒரு திமிர் வாழ்க்கை வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பயத்தோடு, ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை தூக்கினு, தூக்கி எடுத்ததுனாலதான் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் உயர்வு கிடைச்சது. சாத்தான் யார எப்ப எப்படி செய்வான்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில எப்பனாலும் நமக்கு சோறு போதும். சாத்தான் கக்க புக்கா நச்சிருப்பான். வாசிப்போம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வானாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியில் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. ஓடினாரா? ஓடினார். இப்ப விழுந்துட்டார். விழுந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் வைக்கிறார். என்ன ஜெபம்னா, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே நீங்க சொல்லிங்க. ஆண்டவரே என்னை ஆசிரியர், என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னைய தூக்கி எடுங்க ஆண்டவரே, தூக்கி உயர்த்துங்க. ஏற்கனவே நீ உயர்த்தினீங்களே ஆண்டவரே, என்னைய எங்க வச்சீங்க? ஒரு மலையில வச்சீங்க. வாசிப்போமா 18வது அதிகாரம் 19. இப்பொழுது கார்மேல் பர்வதத்திலே நின்று ஆண்டவர் சேலஞ்சு பண்ண வைக்கிறார்.
அக்னியை இறக்குனார். ஆனா இப்ப குழியில போய் படுத்துட்டார், குகைக்குள்ள போய் படுத்துட்டார். இதுக்கு தேவை என்னன்னா God had to lift him, உயர்த்துறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய பவரை காட்டுறார். அந்த பவரை நீங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம் 40. கர்த்தருடைய கை, இந்த கை தூக்கத்துக்கு நம்ம கேட்கணும். எலியாவின் மேல் இருந்ததினாலே, எலியாவின் மேல் இருந்ததுனாலே இந்த கை எப்படி தூக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். லீலாக்கள் நான் சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை சண்டே செய்தி கொடுப்பேன், சங்கீதம். லீலாமா தத்தக்க பொத்தக்க நான் கஷ்டப்பட்டு இறங்கி நடந்து வந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன், அது கை அந்த கம்பியில் இருக்க தொங்கிட்டு நான் 2 பேரை கூப்பிட்டு, என்னால தனியா தூக்க முடியாது, கஷ்டப்பட்ட லீலாவை தூக்கி ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சோம். அன்னைக்கு எலும்பு உடையாம ஆண்டவர் பாதுகாத்துட்டார். அடுத்த ஸ்டூல்ல அது கீழே போய் எலும்பு உடைச்சு போச்சு. காரணம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அன்னைக்கு தூக்குனீங்களா ஆண்டவரே, ஆணுதல் என்ன உங்க கை எவ்வளவு இருக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46. கர்த்தருடைய கை எலியா மேல் இருந்துச்சு. 19வது ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, உங்க கை மேல என் மேல இருக்க வேண்டாம், தூக்கம் வேண்டாம், நான் குகையில போய் உட்கார்ந்துக்கிறேன், எனக்கு என்ன வேணும், அப்பமும் தண்ணியும் மட்டும் போதும், அது குடிச்சோன்னு நல்லா படுத்து தூங்கிறது. ஆனா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ரைட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9வது அதிகாரம் 13வது. சங்கீதம் 9:13. மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. தாவீது ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்னா, மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இவருக்கு ஒரு சம்பவம், பழைய ஏற்பாடு சம்பவம், முற்பிதாக்களுடைய சம்பவம் ஞாபகம் வந்திருக்கு. அதனால இப்படி ஒரு காரியத்தை சொல்றார். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மரண வாசலில் இருந்து அவர் தூக்கி வரத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுப்போமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர்கள் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து உள்ள தூக்கி போட்டது யாரு? சகோதரர்கள். ஆனா தூக்கி எடுக்கிறது யார் சொல்லுங்க? வியாபாரிகள். ஆண்டவர் ஒரு கூட்டத்தார் அந்த வழியை கொண்டாட வைக்கிறார். சரி, இதை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37:24. அவர்கள் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். பல வர்ணாங்கியை கலற்றி விட்டு. இப்ப நமக்குள்ள எப்பவுமே ஒரு பெருமை வந்துடுங்க. அந்த பெருமை அந்த விரோதமாக, இந்த பெருமையினாலதான் இவங்க சகோதரர்கள் இவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறார். பார்த்தோம்னா சொப்பனக்காரன் வருகிறார். ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன செய்தி கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த செய்தி எனக்கு பேச சொல்றார். நான் பேசுவேன், தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். இப்ப பல வகையான காரியங்கள் மண்டையில் வந்து குட் ஃப்ரைடேக்கு ஒரு செய்தி ரெடி பண்ணணும். 2வது வார்த்தையை நான் பேசுறேன். எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கீங்க. இதுவரை நான் சிந்திக்காத கோணத்துல கொடுத்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, பயத்தோடு இருப்பேன். ஆண்டவரே, நான் திரும்ப குழிக்குள்ள போறதுக்கு ரெடி கிடையாது. அந்த உளையான சேற்றுக்குள்ள நான் போனேன், அதோட சோழி முடிஞ்சிச்சு. ஆனா இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி விடுறதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். 20வது வசனம். சாத்தான் சகோதரருடைய பிளான் என்ன அப்படின்னா, நாம் அவனை கொன்று இந்த குழியிலே போட்டு கொன்று கதையை முடிச்சிடணும். இது சாத்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கையில பேக்கோட வரும். பார்த்துருக்கீங்க, டையை தான் கட்டிருப்பாங்க. டையை எடுத்து கேட்டு எனக்கு அது ஒரு கெத்து. நீ டாக்டரு, நான் சாதாரண நாள் கிடையாது. இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு வர மாட்டேன். பேண்ட் ஷர்ட் டை போட்டு தான் வருவேன் நான்.
ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை கொன்று அந்த பிளானை கேன்சல் பண்றதுக்கு யாரை கொண்டாருன்னா யூதா. பாருங்க 26. அப்பொழுது யூதா சரி 21 வாசிக்கும். ரூபன் தான் நம்பர் 1. ரூபனுடைய ஒரு பிளானை ஆண்டவர் கேன்சல் பண்றார். அது என்னன்னு நான் காட்டு. ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், குழியிலிருந்து, மரண குழியிலிருந்து தூக்குறாரு. தூக்கி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 21. ரூபன் அதை கேட்டு அவனை அவன் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்ப. இங்கதான் பாருங்க, ஆண்டவர் எய்த்து கொண்டு போன, அதான் அவர் பிளான். ஆனா ஒரு ஷார்ட் கட் கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க யோசிப்பா இருக்கீங்க வச்சுக்கோங்க. இப்ப ரூபன் சொன்ன உடனே எப்படியாவது அப்பாட்ட கூட்டிட்டு போ, அப்பா 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 சொல்லி வேற ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். இல்லப்பா எகிப்து, எகிப்தா சும்மா இல்ல அங்கதான் உன்னுடைய சொப்பன நிறைவேறும். வேண்டாம், என்னை குழியில தூக்கி போட்டாங்க, கொல்றதுக்கு பிளான் நடந்துடுச்சு. ஏதோ நீ நல்ல மனுஷன், என்ன எரிச்சு தூக்கி எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்திருக்க. ஆனா அது ஆண்டோட திட்டம் கிடையாது, அது தேவனுடைய திட்டம் கிடையாது. சரி, இப்ப தேவன் 26 உங்களுக்கு வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால லாபம். லாபம் லாபம்னால அது பிசினஸ். லாபம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன். அவர் போடுற கால்குலேஷன்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு கார்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. $5 மில்லியன் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு? $5 மில்லியன் கொடுத்தாச்சுன்னா நீங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடலாம். $5 மில்லியன் யார்கிட்ட இருக்குங்கிறத அது நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்ப அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் சொல்றாரு, நான் அமெரிக்காவில் இருக்கிற கடன் எல்லாம் இதை வச்சு நினைச்சுங்க கிளியர் பண்ணிடுவேன். அதுபோல லாபம் என்னன்னோட அடுத்த வருஷம் பாருங்க 27. அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் ஒரு பிசினஸ் மேன உள்ள கொண்டாண்டாரு. எப்படி ட்ரம்ப் இன்னைக்கு கொண்டு வந்தாரோ அன்னைக்கு யூதா துதிக்கிற மனிதனை பிசினஸ் மேன வச்சிருக்கிறார். கொண்டு வந்து அடுத்து என்ன செய்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25. அவர்கள் தங்களை கண்களை ஏறெடுத்துக்கோங்க, இதோ கீலியாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்து கொண்டு போகும்படி கந்தவர்க்கம், பிசின், வெள்ளைப்போளம், ஒட்டல், இவங்க பிசினஸ் பீப்புள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இவங்க ஒரு அடிமை வியாபாரியாக மாத்திர. அடிமை வியாபாரிய என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. தூக்கி எடுத்து ஈத்து கொண்டதுக்கு ஃபர்ஸ்ட் பிளானை கேன்சல் பண்றாரு. அப்பாட்ட போற கிளாஸ் பண்றாரு. அடுத்து கொல்லணுங்கிற பிளானையும் கேன்சல் பண்ணிடுறாரு. இப்ப ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு. அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்து தான் அவங்க போற டைரக்ஷன். ஆனா ஒட்டத்தில் ஏற்று வர்றாங்க. 28. அந்த வர்த்தன் மீதியானியர்கள் கடந்து போகுது. இங்க நம்ம பாக்குறோம் ஒரு கூட்டத்தார் இஸ்மவேல். இது ரெண்டும் சேர்ந்து வர்றாங்க. பாதி பாதி. இதுல இந்த அடிமை வியாபாரம் எடுக்கிறவங்க நான் வாங்கிக்கிறேன், இவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க நாங்க தான் வாங்குவோம். அவங்களே உள்ள வச்சிருக்காரு. ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் மீதியானது கடந்த பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேல் கையிலே 20 வெள்ளிக்காசு விற்று போட்டார். அவர்கள் யோசேப்பை கூட்டிட்டு ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு வராரு. அந்த பாதையில போகும்போது ஒரு தெளிவான திட்டம், கிளியர் கட். அவருக்கு சந்தேகம் இல்லை. ஷார்ட் கட் எல்லாம் அவர் கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பார். ஆதியாகமம் 37:28. அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து திருமணம் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கியது. இதைத்தான் தாவீது பார்க்கிறார். சங்கீதம் 9வது அதிகாரம் 11. மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் விடுத்து ரட்சிப்பிலே களி கூறும்படி. மரண வாசல் தூக்கி விட்டாரா? தூக்கி விடுறது அவருக்கு. இங்க என்ன நடக்கல அப்படின்னு ஏழை போடுவாங்க. அது என்ன உங்களுக்கு சொல்றேன். இது சிங்கிளா ஒரு ஆள் இருக்க. வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 அடிமை இருக்காங்கன்னா 10 அடிமைக்கு கழுத்துல ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க.
அடிமை நம்பர் 1 பேர்லாம் கிடையாது. 1 5 லட்சம் கீழே எழுதி போட்டிருக்கோம். நல்லா டாலா எஃப்டியா ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி இருப்பான். நீக்குறோம்னா 5 லட்சம். கொஞ்சம் வயசான ஆளா 10வது நம்பர் போட்டிருப்பாங்க. போட்டு 500 ரூபாய் இந்த கலடன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கும், நம்பர் இருக்கும், ஆனா பேர் இருக்காது. ஆனா அது கூட ஆண்டவர் அனுமதிக்கல. ஏன்னா இன்னும் ஒரு காலத்துல எங்க போய் நிக்க வேண்டியிருக்கு, ராஜாவுடைய ஸ்டாட்டஸ்ல போய் நிக்க வேண்டியிருக்கு. இவனுக்கெல்லாம் போர்டு போடக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. ஆனா ஒரு பாதை வச்சிருக்காரு. அந்த பாதையில தான் போவார். இங்க போகிறதுக்கு ஒரு பாதை நடந்துட்டு இருக்குது. தேவன் தன்னுடைய வல்லமையை மாற்று தூக்கி எடுக்க வைக்கிறார். அது என்னன்றது யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பு என்ன நினைப்பாரு, என் அண்ணன் சொன்னாப்புல என்னை எழுத்து கூட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அண்ணே கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா ஆண்டவர் பிளானை மாற்றவே விட மாட்டார், சம்மதம் கேட்க மாட்டார். நிறைய நேரத்துல கேட்பான், திருமணத்துக்கு முன்னாடி நீ இந்த மனைவி இந்த பெண்ணை திருமணம் செய்ய சம்மதம், இந்த அன்னைக்குதான் லோ வாய்ஸ்ல பேசணும், அதுக்கப்புறம் மேல வாய்ஸ் ஏகிறீரு இவ்வளவுதான் சொல்லுவா. அதுக்கப்புறம் வர்ற சவுண்ட யாராலையும் கேட்க முடியாது, சம்மந்தத்துல கேட்க மாட்டேன். டேர்னிங் பாயிண்ட் இதான் நான் சொல்லப்படுறேன். டேர்னிங் பாயிண்ட். நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எனக்கு தெரியாது ஆண்டவன் இப்படி ஆச்சரிப்பாங்க, ஜீவனை காப்பாற்ற வச்சிருக்கேன். நான் ரட்சிக்கப்படாம தான் என்னைக்கோ பறித்து மண்ணுக்குள்ள போயிருந்திருப்பேன். ஆனா என்னை ரட்சித்து ஒரு பாதையில் வச்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து கொண்டு போக வைக்கிறார், கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். இப்ப இங்க யோசேப்பு எகிப்துக்கு போனோம். ஆனா நாம் போறது சியோன்ல போய் ஆண்டவரோடு கூட நம்ம நடக்க போகிறோம். தூக்கி எடுத்தவர் என்ன செய்வாரு, நடக்க வைக்கிறார். வசனத்தை வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 1 வசனம். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியான அவரோடு கூட அவருடைய பிதாவை நாமத்தில் கூட. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாமல் இவர்களே கற்புள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்ற. இதாங்க ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் பின்னாடியே ஏன் பின்னாடியே போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆட்டின் மேய்ப்பர். அன்னைக்கு நம்ம ஆடுகள் யாரை பின்பற்றணும், மேய்ப்பனை தான் பின்பற்ற வேண்டும். மேய்ப்பனை பின்பற்றி 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 எங்க வந்தாச்சு, சீன். இங்கே எனக்கு அதான் வேலை, எங்க போனா நம்ம எடுத்து பின்னாடியே போகணும். பாருங்க, இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனும் சிங்காசனம் முன்பாக மாசு இல்லாதவன் இருக்கிறார். ஒரு காலத்துல எங்க இருந்தாங்க, உளையான சேற்றில் இருந்தாங்க. ஆண்டவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து அவருக்கு ஒரு பாடல் கொடுத்தார், புதிய பாடல். அந்த பாடத்தை இங்கே பாடுறாங்க. அந்த பாடலை வேற யாராலையும் பாட முடியாது. அப்படி ஒரு பாடலோடு நம்மளை அங்க நிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் ஐயா. மரண பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவாதி தேவனே, அவனை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.